ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி யோமேன்ஸ் டேல். இதை எழுதினவங்க ஜெஃப்ரி சாசர். ஆக்சுவலாக இவரோட ஃபேமஸான கேண்டபரி டேல்ஸ் அப்படின்ற ஒர்க்கில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டேல். இதை த கெனான்ஸ் யோமன் டேல் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலி இங்கிலாண்டில் நைட்ஸுக்குன்னு சில யோமன்ஸ் இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு கெனான்கான யோமன் சொல்லக்கூடிய டெய்லாக தான் கேண்டபரி டேல்ஸில் லாஸ்ட் டெய்லாக இது இருக்குது. ஓகேவா? ஸோ ஜெஃப்ரி சாசரோட கேண்டபரி டேல்ஸில் தான் ஃபைனலான டெய்லாக இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கெனான் அண்ட் அவரோட யோமன் வந்து சடனாக இவங்க பில்கிரிமேஜ் போகிறாங்க இல்லையா? ஸோ அந்த பில்கிரிம்ஸோட சடனாக ஒரு 5 மைல்ஸ் அவங்க கேண்டபரியை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 5 மைல்ஸ் இருக்கிற சமயத்தில் இவங்க 2 பேரும் அவங்கள ரீச் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் அவங்க ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டோரியை தான் ஃபைனலாக சாசர் வந்து சேர்த்துருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இது வந்து 1380 to 1400 ஸோ அந்த பீரியடில் எழுதின மாதிரி சொல்லப்படுது. இதில் வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, அல்கிமி அண்ட் ஃபால்ஸ் சயின்ஸ். ஸோ ஏன்ஷியன்ட் பீரியடில் ஃபால்ஸ் சயின்டிஸ்ட் நிறைய பேர், நான் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை ஏமாற்றிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சீட்டிங் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணுற மாதிரியான ஒரு டேல் வந்து அவங்க நரேட் பண்ணுறாங்க. இதுக்கான சோர்ஸ் வந்து எந்த ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் புக்கில் இருந்தும் எடுத்தது கிடையாது. இவரோட ஓன் அப்சர்வேஷன், சாசரோட ஓன் அப்சர்வேஷன். நிறைய சீட்டிங் எல்லாம் லண்டனில் நடக்கிறத அவர் பார்க்குறாரு. அதை வச்சு அவர் எழுதியிருப்பார். இந்த ஜான்ரா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கன்ஃபெஷன் அண்ட் ஆல்சோ சட்டேரிக்கல் டோனில் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ செட்டிங் வந்து இங்கிலாண்டில் தான், மோஸ்ட்லி லண்டனில் நடக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஐஎம்பிக் பென்டாமீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாரு. ரைமிங் கப்லெட்ஸ் எல்லாமே இருக்கும். 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஸோ பார்ஸ் ப்ரிமா அப்படின்னு சொல்லக்கூடிய யோமேனோட பர்சனல் கன்ஃபெஷன் ஒன்று இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்ஸ் செகண்டா அப்படின்னு சொல்லிட்டு இதில் கெனான் ஒரு ப்ரீஸ்ட்டை சீட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு டேலை செகண்ட் ஸ்டோரியாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரே டேலில் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அரவுண்ட் 1480 லைன்ஸ் இருக்கிற மாதிரியான லாங்கஸ்ட் டெய்லாக தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். தி கெனான்ஸ் யோமேன், இவர் தான் ஸ்பீக்கர். அந்த யோமேன் தான் டேலை நாரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவர் வந்து ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் அவரோட மாஸ்டர் அந்த கெனான் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த கெனான் வந்து அவரோட மணி எல்லாத்தையும் இழந்தாலும், இந்த யோமேன் எல்லாத்தையும் இழந்தாலும் ஸ்டில் அவருக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாக அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரை பற்றி எல்லா சீக்ரெட்டுமே தெரியும், இருந்தாலும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. தென் கெனான் அப்படின்றவங்க தான் இந்த யோமேனோட மாஸ்டர். ரொம்பவே கிளவர். எதில் கிளவர் அப்படின்னா, எல்லாரையும் எப்படி சீட் பண்ணணும் அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். லண்டனில் இருப்பார். தென் செகண்ட் கெனான், இது வந்து இன்னொரு பர்சன். இவரும் லண்டனில் இருப்பார். இவரும் இந்த மாதிரி சீட்டிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருப்பார். ஓகேவா? செகண்ட் பார்ட்டில் இவரோட ஸ்டோரி வரும். தென் ஒரு ப்ரீஸ்ட் வருவாங்க. எல்லாருமே அன்னேம்டு தான், அவங்களோட கேரக்டர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். அவங்களோட டேல் நரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள எப்படி மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னா, அந்த பில்கிரிம்ஸ் எல்லாரும் கேண்டபரியை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 5 மைல்ஸ் இருக்கும்போது அவங்க எல்லாரும் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கிற இடத்துல 2 மென்னை மீட் பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்க 2 பேரும் அவங்களோட ஹார்ஸில் வந்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் போகிறத பார்க்குறாங்க. சடனாக அவங்க கிட்ட ஜாயின் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் கெனான் அண்ட் அவரோட யோமேன். 2 பேருமே இருக்கிறாங்க. அந்த யோமேன் அப்படின்றவங்க சர்வெண்ட். ஓகேவா? ஸோ 2 பேரும் இருக்கிறாங்க. இப்போது அந்த பில்கிரிம்ஸ் எல்லாத்தையுமே ஹோஸ்ட் மாதிரி இருந்து கூட்டிகிட்டு போகிற ஹாரி பெய்லி அப்படின்ற அந்த பர்சன் யோமேன் கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் யார், உன்னோட மாஸ்டர் யார் அப்படின்னு கேட்ட உடனே இந்த யோமேன் வந்து சொல்கிறாரு, என்னோட மாஸ்டர் வந்து ரொம்பவே கிளவரான ஒரு பர்சன். அவருக்கு அல்கிமி எல்லாமே தெரியும். அல்கிமி அப்படின்றது இந்த ரசவாதின்னு சொல்லுவாங்க. நிறைய கெமிக்கலான விஷயங்கள்லாம் வச்சுட்டு அதை சில்வரா கோல்டாக நான் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் என்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் நினச்சாரு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரோட் ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையுமே கோல்டு அண்ட் சில்வராக அவரால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஹோஸ்ட் வந்துட்டு அந்த கெனானை பார்க்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு டேலண்டடான பர்சன் எதுக்காக இவ்வளோ வேர்ஸ்டான ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு? அவரோட ட்ரெஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பழசாக இருக்குது, டர்ட்டியாக இருக்குது, கிழிஞ்சு போயிருக்கு. சொல்கிறத பார்த்தா அவர் கோல்டு அண்ட் சில்வராக மாற்ற முடியும் அப்படின்னா அவர் பெரிய பணக்காரனாக இருக்கணும் இல்லையா? ஆனால் அவரோட ட்ரெஸ் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது, நீ சொல்கிறது என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டவுட்டோடையே பார்க்குறாரு. அப்போது இந்த யோமேன் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த கெனான் வந்து பயப்படுறாரு. யோமேன் எங்கே இவனுக்குள்ள எல்லா சீக்ரெட்டையுமே அவர்கிட்ட சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு கெனான் வந்து வேகமாக ரைட் பண்ணிவிட்டு குயிக்காக அந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லி வேகமாக போகிறாரு. இப்போது இந்த கெனான் போனதுக்கப்புறமா யோமேன் வந்து அவங்களோட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவருக்கு வந்து இப்போ எந்த பயமும் இல்லை. மாஸ்டர் வந்து அவர் பக்கத்தில் இல்லை, அவர் வேகமாக வேற ஒரு குதிரையில் போயிட்டாரு அப்படின்றதுனால இவர் வந்து அந்த டேலை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னோட மாஸ்டரை பார்த்து நீங்கள் இப்படிலாம் கிடையாது நினச்சிங்க இல்லையா, நான் அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யோமேன் நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் என்னோட ஓனர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் வந்துட்டு ஒரு ஃபிலாசபர் ஸ்டோனை தேடிட்டு இருக்கிறாரு. அந்த ஸ்டோன் அவருக்கு கிடைச்சிட்டு அப்படின்னா அவனுக்கு இம்மார்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவர் கூட கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவனுக்கு டெத் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் லைஃப் லாங் அவன் வாழ்கிறதுக்கான ஒரு பவரும் அந்த ஒரு ஸ்டோனால் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப சீப்பான மெட்டலை கூட கோல்டாக சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை கண்டுபிடிக்க
கண்டுபிடிக்கிறதுக்காக, அத கிரியேட் பண்றதுக்காக என்னோட மாஸ்டர் வந்து நெறைய திங்ஸ யூஸ் பண்ணி பார்த்துருக்கிறாரு. அல்கெமியா அவர் ஒரு சாக், கிளாஸ், குவிக் சில்வர், சல்ஃபர், ஆஷ், கிளே பாட் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கிறாரு. அது எல்லாத்தையும் பர்ன் பண்றதா இருக்கட்டும், அத வச்சு நெறைய மேஜிக்கல் வேர்ட்ஸ் சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நெறைய நாங்க ட்ரை பண்ணியிருக்கோம். பட் எதுவுமே வொர்க் ஆகல. எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே ஃபெயிலியர்ல தான் போய் முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் நெறைய பார்ட் வந்து உடைஞ்சு போயிருக்கு. பானைலாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே எக்ஸ்பெரிமெண்ட்க்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே பிரேக் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபயர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்போது எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிரும். எதுவுமே ப்ராப்பரா நடந்ததில்ல. இந்த வொர்க்னால இந்த யோமேனோட எல்லா அமௌண்ட்டுமே அவர் இழந்துட்டாரு. அவரோட ஹெல்த் கண்டிஷன் மோசமாயிடுச்சு. அவரோட பாக்கெட் மணி எல்லாமே போச்சு. சேலரியா எனக்கு தர்றது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக அவர் வாங்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஸோ மொத்தமா இவரோட எல்லா பணமும் போச்சு. இவரோட ஹெல்த்தும் போச்சு. அண்ட் ஆல்சோ இவரோட ஃபேஸ் வந்து ரொம்ப டார்க்கா அண்ட் அக்லியா இருக்கும். எதுக்காக இப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அந்த ஸ்மோக் பயங்கரமா வரும் இல்லையா? அந்த பர்னிங் சென்சேஷனால இவர் பக்கத்திலேயே இருக்கிறதுனால அவரோட ஃபேஸ்ல வந்து அந்த புகை பட்டு அது நல்லா டார்க் ஆகி போயிருக்கு. அண்ட் ஆல்சோ அது ரொம்ப அக்லியாவும் இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்காக தான் நான் கம்ப்ளீட்டா என்ன இவ்ளோ ஹர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ சார்ஜர் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆல்கெமி அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு பொய். ஓகேவா? யாராலயுமே சாதாரண மெட்டல கோல்டா சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பண்றவங்க எல்லாருமே ஃபேக்கான ஆட்கள் அப்படின்றதையும் நம்ம நம்பணும். அப்படி அவங்க கிட்ட நம்ம பணத்த இழந்துட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம கடனாலயும் இல்ல பாவர்ட்டிக்குள்ள தான் போவோமே தவிர, நம்மளால நெறைய கோல்டுலாம் ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்றத சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் ஸ்டோரி யோமேன் சொல்றாரு. ஆனா இது வந்து என்னோட மாஸ்டர் பத்தி கிடையாது. இன்னொரு கெனான் ஒருத்தர் இருந்தாரு லண்டன்ல. அவர பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து என்னோட மாஸ்டர விட ரொம்ப டிஸ்ஹானஸ்ட்டான ஒரு பெர்சன். சீட் பண்றதுன்னா என்னன்னு அவர்கிட்ட தான் கத்துக்கணும். அந்த அளவுக்கு கிளவரான ஒரு பெர்சன் அப்படின்றதையும் சொல்றாங்க. அந்த செகண்ட் கெனான் வந்து லண்டன்ல இருந்தாரு. அவருக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. லண்டன்ல ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஆல்சோ கிரீடி மைண்ட் செட் இருக்கக்கூடிய நெறைய ப்ரீஸ்ட்டோட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தாங்க. ஸ்டார்ட்டிங்ல அந்த கெனான் வந்து அந்த ப்ரீஸ்ட் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மணி வாங்கிட்டே இருந்தாங்க. அத அப்பப்போ அவங்க ரிட்டர்ன் பண்ணவும் செய்வாங்க. ஸோ ஒரு பெர்சன் கிட்ட இருந்து நம்ம பணம் வாங்குறோம், உடனே ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்து குடுக்குறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. சரி ஓகே தந்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கை வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கெனான் வந்து அந்த ப்ரீஸ்ட் கிட்ட சொல்றாரு, என்னால ரொம்பவே சிம்பிளான சீப்பஸ்ட் மெட்டல கூட சில்வரா மாத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ப்ரீஸ்ட் வந்து ரொம்பவே கிரீடியான ஒரு பெர்சன். பணம்னு இருக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ இவர் அந்த ப்ரீஸ்ட் கிட்ட அப்படி சொன்ன உடனே அந்த ப்ரீஸ்ட் வந்து எங்க நீங்க செஞ்சு காட்டுங்க நான் அப்பதான் நம்புவேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் திங்ஸ் தேவைப்படுது. அத மட்டும் நீங்க உங்க சர்வன்ட் கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு இப்பவே அத செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த ப்ரீஸ்டோட சர்வன்ட் கிட்ட சொல்லி 3 ounce ஆஃப் குயிக் சில்வர், சம் கோல் அண்ட் ஆல்சோ பாட். ஒரு பாட் இருக்கு. அந்த பாட்டோட பேரு க்ரூசிபிள். ஸோ க்ரூசிபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாட். இந்த 3 விஷயத்தையும் எடுத்துட்டு வர சொல்றாங்க. அந்த சர்வன்ட்டும் எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிக்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கெனான் வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோல் வந்து அது பீச் வுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வுட்டால செய்யப்பட்ட ஒரு கோல். ஓகேவா? அதுல வந்து இவர் உள்ள என்ன பண்றாருன்னா, ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு அதுக்குள்ள அந்த சில்வர் டஸ்ட்டை ஃபில் பண்ணதுனால அவங்க பார்க்கும்போது அது ஜஸ்ட் ஒரு வுட் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆனா அதுக்குள்ள இருக்கிறது சில்வர் டஸ்ட். இப்போ இவர் நிறைய மேஜிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் நிறைய கெமிக்கல்லாம் ஊற்றி அவர் வந்து ரிசர்ச் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு பில்டப்லாம் கொடுத்துட்டு அந்த ப்ரீஸ்ட் வந்து அங்கேருந்து வரக்கூடிய புகை தாங்க முடியாமல் அவருக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. அந்த ஸ்வெட்டை அவர் தொடச்சிட்டு இருக்கிற அதே சமயத்தில் இந்த கெனான் வந்து அந்த கோலை தூக்கி ஃபயருக்குள்ளே போடுறாரு. இப்போது அந்த கோல் போட்ட உடனே ஸோ அது ஹீட் ஆன உடனே அந்த வேக்ஸ் எல்லாம் கரைஞ்சி போகுது. உள்ளே இருக்கக்கூடிய சில்வர் டஸ்ட் எல்லாம் ஒன்றா திரண்டு ஒரு பால் மாதிரி ஆயிடுது. இப்போது அந்த வுட்டாக இருக்கட்டும் வேக்ஸாக இருக்கட்டும் எல்லாம் கரைஞ்சி எரிஞ்சு போனதுக்கப்புறம் ஒரு சில்வர் பால் கிடைக்குது. அந்த சில்வர் பாலை பார்த்த உடனே பார்த்தீங்களா நான் ஒரு நார்மலான மெட்டலை சில்வராக மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுக்குறாரு. அந்த ப்ரீஸ்ட்டும் அதை நம்பிடுறாரு. செகண்ட் ஒரு ட்ரிக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சாக் எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த பீஸ் ஆஃப் சாக்குள்ள சீக்கிரட்டாக ஒரு ஸ்மால் பிளேட் ஆஃப் ரியல் சில்வரை வச்சிடுறாரு. ஓகேவா? ஸோ அந்த சாக் வந்து கரையும் போது அந்த சில்வர் தெரிகிற மாதிரி சில்வரை உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போது இந்த தண்ணிக்குள்ளே அவர் அந்த சாக் பீஸை போட்டதுக்கு அதுக்கப்புறம் சில்வர் பிளேட் தெரியுது. இப்போ அந்த ப்ரீஸ்ட் கிட்ட அதை பாருங்க சாக் எப்படி சில்வராக மாறிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவரும் ஆமாம் சில்வராக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்புறாரு. தேர்ட் ட்ரிக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த கெனான் வந்துட்டு ஒரு ஹாலோ உட்டன் ஸ்டிக்கை வந்து எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த உட்டன் ஸ்டிக்கோட எண்டில் வந்து சில்வர் ஃபில்லிங் வச்சிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இதுவுமே அவருக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். இவர் சில மேஜிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி அந்த ஸ்டிக்கை வந்து இப்படி வேகமாக அடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் வெளியே ஃபால் ஆகுது. ஸோ அதை பார்த்த உடனே எப்படி சில்வர் கொட்டுது பார்த்தீங்களா சாதாரண ஒரு ஸ்டிக்கில் இருந்து அப்படின்னு சொன்ன உடனே அதையும் அந்த ப்ரீஸ்ட் நம்பிடுறாரு. ஸோ இந்த மாதிரி
எல்லாமே டூப்ளிகேட். அவர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறது. ஆனா, அவர் பிரசன்ட் பண்ணும்போது அதெல்லாம் உண்மையாவே சேஞ்ச் ஆன மாதிரி பிரசன்ட் பண்றாங்க. சில விஷயங்கள் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாததா இருந்தாலும், அத அவங்க பிரசன்ட் பண்ற விதத்தில நம்மள நம்ப வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இவர் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ் எல்லாமே ஆக்சுவலா இவர் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாருன்னா, அத கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் அவர் கண்டுபிடிக்கல. ஸோ எல்லாமே உண்மதான். இவரால சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரீஸ்ட் வந்து நம்புறாரு. இப்போ அந்த 3 ட்ரிக்ஸையும் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ப்ரீஸ்ட் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த கெனான் அப்படின்றவருக்கு வந்து எல்லாமே தெரியுது. இவரால கோல்ட் அண்ட் சில்வரா சாதாரண விஷயத்தெல்லாம் மாத்த முடியும். ஸோ இவர் ரொம்பவே டேலண்டடான ஒரு பெர்சன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இப்போ இந்த ப்ரீஸ்ட் ரொம்பவே கிரீடியான ஒரு பெர்சன் அண்ட் ஆல்சோ எக்ஸைட்டடா இருக்கிறாரு இல்லையா? ஸோ அதனால அவர் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய மைண்ட் செட்ல இருக்கிறாரு. இப்போ அந்த ப்ரீஸ்ட் கிட்ட கெனான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரணும். இதே மாதிரி நீங்களும் கோல்ட் அண்ட் சில்வரா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு சில விஷயங்கள நான் டீச் பண்றேன். ஆனா அதுக்காக நீங்க 40 பவுண்ட்ஸ் எனக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரீஸ்ட்டுமே ரொம்ப ஹேப்பியா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் குடுத்துர்றேன். நீங்க எனக்கு டீச் பண்ணா போதும். அந்த சீக்ரெட்ஸ எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேப்பியா 40 பவுண்ட்ஸ குடுத்துட்டாரு. இப்போ இந்த கெனான் வந்து ஃபேக்கான சில ரெசிபீஸ் எல்லாம் சொல்லி தராங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த ப்ரீஸ்ட்டும் அத நம்பிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது சொல்லிக் கொடுத்த கொஞ்ச நாள்லயே அந்த கெனான் வந்து லண்டன விட்டு ஓடி போயிடுறாரு. ப்ரீஸ்ட் எவ்ளோ தேடினாலும் அவருக்கு கிடைக்கவே இல்ல. ஏன்னா, அது எல்லாமே பொய் இல்லையா? அவர் பணத்த ஏமாத்துறதுக்காக வந்தாரு, வாங்கிட்டாரு, இப்ப எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ இந்த ஸ்டோரிய முடிக்கும்போது யோமன் என்ன சொல்றாரு அப்படின்னா, "இதுலருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆல்கெமி புக்ல இருக்கக்கூடிய அந்த டார்க்கான, டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் எல்லாம் யாராலயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம்." அப்படின்ற மாதிரி யோமானும் அத ஜஸ்டிஃபை பண்ணிட்டு, கடவுள் வந்து இந்த பிலாசபர் ஸ்டோன் யார் கையிலயும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி நெனைக்கிறாரு. அதனால தான் அது யார் கைக்குமே இப்போ வரைக்கும் கிடைக்கல. யாருமே அத ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ யோமனோட டெய்ல் அண்ட் மெசேஜ் இதோட முடியுது. சார்ஜர் லாஸ்ட்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, யாருமே அல்கெமி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ப வேண்டாம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா, யார் ஒருத்தர் கடவுளுக்கு அகெயின்ஸ்ட்டா வொர்க் பண்றாரோ, அவர் வந்து சக்சீட் ஆகவே முடியாது இல்லையா? நம்ம எல்லாருக்கும் மேல காட்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நம்ம எல்லாத்தையும் கைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாமே அவரோட கண்ட்ரோல்ல இருக்கும்போது, ஹியூமனால எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது. பெரிய பெரிய மேஜிக் எல்லாம் ஹியூமனால பண்ண முடியாது. ஸோ, அப்படி சீட் பண்றவங்களோட லைஃப் வந்து சாரோல தான் போய் முடியும். ஸோ, அவங்களால சீட் பண்றவங்களால ரொம்ப நாள் சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ, இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.